அவள் தானே எங்கள் புன்னகை. சரி ஓகே, மீதி அப்புறமா செக் சார். சைலண்டா இருந்து வண்டி ஓட்டுறான், பார்க்க அழகா இருக்குல்ல. என்னதான் சந்தியா நமக்கு ஆறுதல் கொடுத்தாலும் இல்லை மற்றவங்க நம்ம கிட்ட பேசினாலும் நம்மளால இதை ஏற்றுக்கவே முடியல. எதுக்கு சம்பந்தமே இல்லாம மகேஷ மிருதுலா புருஷன்னு சொல்லணும். அப்போ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கும். பெண்ணுக்கு பிடிக்காத முரடா உன்னை ரசித்தேன். தொட்டதும் விழுந்துவிடும் மானவம் பிடிக்காத கர்வம் அதை மதித்தேன். ஒரு குத்து முந்தன் மார்பு என் பஞ்சவத்தையோ, என் உயிர் திறக்கு மொத்தம் அது என்ன வித்தையோ. உன்னை போலே ஆள் இல்லையே, நீயும் போனால் நான் இல்லையே. நீரடிப்பதாலே மீனவதில்லையே. என்னாச்சு? எதுக்கு கார் ஸ்டாப் பண்ண? இல்ல, ஒரு திருட்டு பூனை ரொம்ப நேரமா எனக்கு தெரியாம பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதான். ஓ அப்படியா? எந்த திருட்டு போன? அது டேய், காரை எங்க நிறுத்தி இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எவன் பார்த்து என்ன நினைச்ச எனக்கு என்னடி? நான் என் பொண்டாட்டிய கொஞ்சுறேன். பொண்டாட்டியை கொஞ்சறதுக்கும் சில இடம்லாம் இருக்கு. ஏன்னா அங்க கொஞ்சணும், இப்படி கொஞ்சம் கூடாது. ஏய், இது ஏன் காரு? உள்ள இருக்கிறது நம்ம இடம், உள்ள இருக்கிறது ஏன் பொண்டாட்டி. அத கேக்குறவளுக்கே உரிமை இல்லாத போது அப்புறம் என்னவா? ஓ அப்படி. சரி, ஆபீஸ்ல தான் ஒன்னும் கொடுக்கல, இங்கதான் யாருமே இல்லையே, ஒண்ணு கொடுக்கலாமா? டாய், முடியாது. யாராவது இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது கூட பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏய், உள்ள கண்ணாடி லாக் பண்ணிருக்கண்டி. கண்ணாடியே லாக் பண்ணாலும் போ சரண், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ தண்டா தெரியுது, கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு வெளியே எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு. ஆமா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியே வந்துருவியா? அதுக்குன்னு நேரம் காலெல்லாம் வேண்டாமா? பொண்டாட்டி கொஞ்சம் நேரம் காலெல்லாம் வேணாம். டேய், சொன்னா கேட்கவே மாட்டேன். முடியாதுடி, நான் பாட்டுல கார் ஓட்டிட்டு இருந்தேன், தேவையில்லாம நீதான் என்னை வம்பு கிழுத்த. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியாவா? இப்ப காட்டும் பாரு. வேணாம். கனக கனக மறுமுலக உலக நம் எடையிட முடியாது. இங்கு நான் உலகளில் ஆகணும் என முதும் கேட்காது. உன்னழகு அழகு முகம் பழக பழக சுகம் ஒரு துளி திகட்டாது. உன்னன்பெனும் குணம் ஆயிரம் வர நிகரும் ஏது. முடிஞ்சதுடி, என்ன பாரு. இப்போ நம்ம எங்க போனோம்? இன்னும் நம்ம போகவே ஆரம்பிக்கல, இனிதான் போக போறோம். போலையா? அப்போ இவ்வளோ நேரம்? சி, தள்ளி போடா ஃப்ராடு. நீ என்னமோ பண்ணிட்ட, எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? சே, அப்படின்னா வேற ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாமே. கொன்னுடுவேன் ராஸ்கல். எதுவுமே ஞாபகத்துல இல்லைங்கிற அந்த அளவுக்கு. என்ன 2 நாளா நான் சரியா கூட தூங்கல தெரியுமா? ஒரே ஒன்று நினப்பு தான், அதான் வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சாரி. வேணும்னா அதை சரி பண்றதுக்கு இன்னொன்று கொடுக்கவா? பொறுக்கி போடா. வேணா மருந்து போட்டு விடுறேன், வேகமா சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற நேரம்லாம் ஒன்னே போட்டுருவேன். இப்போ நம்ம எங்க போனோம்? அங்க போலாம். போய் கார்ல உட்காந்து கார் ஓட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னா நான் இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன்னு கூட என்னால யோசிக்கவே முடியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னையும் ஒரு மனுஷனா மாத்தி உட்கார வச்சது உன்னோட அன்பு தானே? அப்படியா? நீ எத்தனை தடவை என்னை கிண்டல் பண்ற மாதிரி பேசினாலும் சரி, உண்மை என்னமோ அதுதான், தெரியுமா? டே குழந்தை, எனக்கு அது தெரியாதா? நீ ஒவ்வொரு டைம் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை, ஓகேவா? நான் உன் லைஃப்பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ எப்போதுமே தைரியமாக இருக்கணும், நீ எப்போதுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்ன? அது என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த டைலாக மாற்றவே மாட்டேடி நீ. டேய், இது டைலாக் இல்லை, நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். என்னத்து கனெக்ட் ஆகுதோ? சரி சரி போலாமா? நீ எப்போதும் மாறாம
இதே மாதிரி என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா எனக்கு அது போதும். நான் எதுக்கு மாறணும்? ஒரு நாள் நீ இல்லாம என்னால இருக்க முடியல. அப்புறம் எப்படி? இந்த அன்பு எப்போதுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஐ லவ் யூ. குழந்தை குழந்தைன்னு சொல்ல ஒரு ஞாபகம் வருது. ஏ சந்தியா, ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களும் இப்படிதானே? எப்படிதானே? அதாண்டி, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கும் இதே மாதிரி தான். நல்லா ஜாலியாக லவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன இருக்கும்ல. அதுக்கு நம்ம சீக்கிரமா குழந்தை பற்றிலாம் யோசிக்கணும்ல. எங்க சுத்தி எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. அதான் அதுக்கான அச்சார் தானே நம்ம போடவே வேணாமா? இப்படியே உட்காந்துட்டு இருந்த. டேய் வேணாம், கோவப்படுத்தாத. மரியாதையாக வண்டி ஓட்டு. என்ன கிளம்பணும், போய் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை குட்டியை பற்றி பேசலாம். இருந்தாலும் சரண் பாவம் தெரியுமா? எல்லா விஷயத்துக்கும் என்னை ஏங்க வச்சேதான் வேடிக்கை பார்க்குறேன். இதுலலாம் உனக்கு என்ன கிக் இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் கிக்கு வேணும்டா. கிக்கு இல்லைன்னா லைஃபே போர் அடிச்சிடும். ஓகே, கிக்குன்னு இருடி மாவளை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்னைய சீண்டி விட்டு வம்பளத்துவ தானே நீ. டேய் இப்போ என்ன நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க? இப்போ நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? வேறக்கே டைம் ஆயிடுச்சு. அதை பத்தியே பேசுறேன்னா அப்ப சீக்கிரமா குழந்தை பெற்று கூட அர்த்தம். ஐயோ சரண், டீசெண்டா சொல்லும் போதே கேளு, மரியாதையை வண்டி ஓட்டு. அப்பா ஐ லவ் யூ சொல்லு. முடியாது. சொல்லுடி. ஐ லவ் யூ சொல்ல முடியாது. இப்பவே வண்டி ஓட்ட போறியா இல்லையா? நீ ஐ லவ் யூ சொல்லலைன்னா நான் கார் எடுக்க மாட்டேன். டேய் குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதடா. அப்படி தாண்டி பிடிப்பேன். அடம் பிடிச்சா அடங்கி போ. அடங்கி போக முடியாது. மறுபடியும் அடங்க வைக்கவா? உன் கையும் சரி உன் மனசும் சரி என் கட்டுப்பாட்டுல தான். ஐயோ ராமா, முடியல. இந்த குழந்தை கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. குழந்தை விட மோசமா அடம் பிடிக்கிறான். அப்படி தாண்டி பிடிப்பேன். சரி சரி, ஐ லவ் யூ. போ. அது ஹே தேன் காற்று வந்தது, தேம்பாவணியாய் கொஞ்சது, உன்னை மட்டும் தீண்டி பார்க்க வந்தது, அது என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது, உன் கைகள் தந்த வெப்ப காய்ச்சலாக மாறுதே. உங்ககிட்ட ஒரு விஷயத்த என்னால ஓயாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. அழுகிறத ஸ்டாப் பண்ணு, புரியுதா? உனக்கு அழுக வரும்போது நீ என்ன மட்டும் நினைச்சுக்கோ. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் பல்ல காட்டி வெக்கமே நம்ம சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு நிமிஷம் உன் மனசுக்குள்ள நீ நினைய. உனக்கு கஷ்டமே தெரியாதுடி. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு தாண்டி வலிக்குது. மகேஷ், நான் உனக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன், அது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எப்படி நினைப்ப? நீ அப்படி ஏதாவது பண்ணிருப்பியா என்ன? எனக்கு தெரியாம ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க முடியுமா? இல்லடா, ஒருவேளை உனக்கு தெரியக்கூடாது, நான் இப்படி பண்றதுனால எல்லாத்துக்குமே சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல நான் எதையாவது பண்ணியிருந்தா. அப்படி என்ன பண்ணிருப்ப? அதான் உன்னை நம்பி என்னைக்கு நான் கார்ல வந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். என்ன அன்னைக்கு இப்படித்தான் ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறப்ப ஹோட்டல்ல தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அன்னைக்கு இப்படிதான் ஆச்சு. ஆனா எப்ப கார்ல வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுற. என்ன இது மட்டும்தான் வேலையா? இது மட்டும்தான் வேலையா? ஏய், என்னமோ நானே வீட்டுல வேணும்னே பிரேக் டவுன் பண்ணி விட்டு கார் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. யாருக்கு தெரியும்? பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பேன். என்னமோ நானே எல்லாத்தையும் வேணும் பண்ண மாதிரி என்கிட்டே சண்டைக்கு வர்றா. ராங்கி புடிச்சு அடங்காதவன். என்னைக்கு நம்பி வந்தாலும் இப்படித்தான். வேணா டயலாக் வேணா சொல்லிக்கிறது. உனக்கு எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், ஏமாத்திர மாட்டேன், அப்படி இப்படின்னு எல்லாம் வாயில தான். ஆமாமா வாயில. யாருக்கு ஒரு நிலைமை இப்பெல்லாம் வரவே வராது. என்ன புருஷனை நம்பி அரசனை கைவிட்ட கதையா? ஏய் ஏய், என்ன மிரட்டுற? என்ன மிரட்டுறங்கற? ஏய் சரி இருடி, கோவப்படாத. என்ன நான் சரி பண்ணிடுறேன் ப்ளீஸ். எனக்கும் கோவம் வருது இல்லடி, நானும் கண்ட்ரோல் பண்றேன்ல. கோவம் வந்தா கோவப்படணும், ஓகேவா? அதை விட்டுட்டு கோவத்தை உள்ள முக்கி முக்கி வச்சு என்ன பண்ண போற? இங்க பாரு, எனக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை. என்ன ரொம்ப பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான்டி. ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ பாதிப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உன் ஆபீஸ் தானே, உனக்கு தானே பிரச்சனை. நீ தான் கிளைண்ட் மீட்டிங் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டு வந்த. இப்பதானே டவுட் வருது, கிளைண்ட் மீட்டிங்காக என்ன கூட்டு வந்தியோ இல்ல? ஏய் ஏய், தப்பா பேசாதடி, தப்பா பேசாத. சார்னு கூப்பிடு.
சார்னு கூப்பிடு. நான் உனக்கு எம்டி, சோ சார்னு கூப்பிடு. முடியாது. ஏய், நான் எம்டி, நீ மேனேஜர், ஓகேவா? சோ எனக்கான மரியாதை எனக்கு வேணும். சோ சார்னு கூப்பிட்டா வண்டியை ரெடி பண்ணி கூப்பிட்டு போவேன், இல்லையா இங்கே விட்டுட்டு போயிடுவேன். நான் கூப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவ? ஓ அப்படியா? சரி, நானும் பார்க்குறேன் எப்படி நீ சார்னு கூப்பிடாம இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். நீ சார்னு கூப்பிடுற வரைக்கும் என் வண்டி இங்கேருந்து எடுக்க மாட்டேன்டி. பாத்திரலாண்டி. என்னடா ஆட்டிட்யூட் காட்றியோ? ஆட்டிட்யூட்னே வச்சுக்கோடி. ஏங்கிட்டலாம் உன்னோட ஆட்டிட்யூட் காட்டாத. என்ன பொண்டாட்டி கிட்ட ஆட்டிட்யூட் காட்டறவனா தோத்து போறதுக்கு சமம். அது பொண்டாட்டி வச்சிருக்கோண்ட பேசல, நான் வச்சிருக்கிறது என்னோட மேனேஜர், என் ஆபீஸோட ஸ்டாஃப். இன்னும் ஒரு வார்த்தை ஸ்டாஃப்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, உன் கார் கண்ணாடி புடிங்கி அடிப்பேன். ஓ, முதல்ல உனக்கு தைரியம் இருந்தா முதல்ல கார் கரடியை கை வச்சு நீ புடுங்க பார்க்கலாம். புடுங்க மாட்டேன்னு நினைக்காத. புடுங்கன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவு சீன்லாம் உனக்கு இல்ல, முடிஞ்சா புடுங்கி காட்டு. வேணாம். ஏ பாடி, சரியான திமிரு பிடிச்சவன். எப்போ குழந்தையா இருக்கணுமோ அப்பெல்லாம் குழந்தையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியது. எப்பெல்லாம் சண்டை போடணுமோ அப்ப சண்டை போட்டுட்டு அதே மாதிரி காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியது. இருடி இரு, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்திரலாம். உன்னதான் கேக்குறேன், அப்படி என்ன பண்ணிருப்பேன்? இல்ல மகேஷ், எனக்கு இப்பதான் தோணுது. என்ன? நீ ஏன் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண? நான் ஏன் அன்னைக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ண? நான் ஏன் உன்கிட்ட பேசினேன்? நீ ஏன் என்கிட்ட அக்கறையா கேரிங்கா பேசின? அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண, மெசேஜ் பண்ண? ரெண்டு பேரும் எதுக்கு பேசணும்? கடைசியா நீதான் அருண்னு தெரியாம, நான் தான் கேட்டேன்னு தெரியாம, ஏன்டா பேரை மாத்தி சொல்லிக்கிட்டோம்? அதனாலதானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒருவேளை பேரை மாத்தி சொல்லாம இருந்திருந்தா கூட இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். அன்னைக்கே ஒரிஜினல் பேரை உன்கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பயந்து வாழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. சத்தியமா ஒரு பெரிய பங்களா மேல ஒரு குச்சியை போட்டு கீழே பார்க்காம நடந்து போன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குடா. என்னால முடியலடா. நானும் எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷனானடா. ஏன்டா லைஃப்ல இவ்ளோ வலிய கொடுக்கறாரு இந்த கடவுள்? என்ன பார்த்தாத கேர மாதிரி தெரியுதாடா? என்ன பார்த்தாத எல்லாத்துக்கும் துரோகம் பண்ற மாதிரி தெரியுதா? ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் நினைச்சது இல்லடா. ஆனா எனக்கு தான் இத்தனை வலியும். ஏய், அல்லாதடி, நீ அழுக அழுக சத்தியமா என்னால முடியல. எனக்கு அழணும் மகேஷ். அழுக கூட எனக்கு உரிமை இல்லையா? எதை பண்ணாலே இதை பண்ணாதே, அதை பண்ணாதேன்னு சொல்லி நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? பேசாம செத்து போறதுதான் சரி. இன்னொரு வாரத்தை அப்படி பேசுன அவ்வளவுதான்டி. முடியலடா. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன? இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா? ஐயோ, என்னது இது? ஐயோ, இது சரணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது சீக்கிரம் தெரிஞ்சிரும் போலயே. இல்ல அவனை பார்க்க விடக்கூடாது. சரண், நீ எதுக்குடி வந்த? அதான் சண்டை போட்டியில். இங்க பாரு, சண்டைனா சமாதானம். நானே சாரி கேட்டுக்கிறேன். நேற்று தடவை வேணும் உன்னோட சாருன்னு கூப்பிடுறேன். வா வா, நம்ம போயிடலாம். எங்க வர்றது? முடியாது, அது உன் தங்கச்சி தானே. உன் தங்கச்சி இவ்வளோ நெருக்கமா யார் கூட இருக்கா? சரண், அவ தங்கச்சி தான். அவ யாரு கூட இருந்தா உனக்கு என்ன? நீ வா. முடியாது, நீ வேணா கண்டுக்காம இரு. அவ மிருதுளா, அவ யார் கூட இவ்வளோ நெருக்கமா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் சந்தியா. ஐயோ கடவுளே, இப்ப மட்டும் சரண் பார்த்துட்டா. ஐயோ, நடக்க கூடாதெல்லாம் நடந்துருமே. இப்ப என்ன பண்ணுவேன்? சரண் சொன்னா கேளு சரண். நம்ம வேற வேலையா தான் இங்க வந்தோம். வா, நம்ம போயிடலாம். முடியாது, மிருதுளா கூட இவ்வளோ நெருக்கமா யார் இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே ஆகும்.
ஒருவேளை இதுதான் உண்மை தெரிய போற நேரமா? வேணாம், இப்ப தெரியப்படுத்த வேண்டாம். சரண், டேய் டேய் மகேஷ், அங்க பாரு, உன் வாயில ரத்தம் வருதுடா. ரத்தமா? மிரு மிருதுலா, மிருதுளா, 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 என்ன பாரு மிருதுளா. மிருதுளா, உனக்கு என்னாச்சு மிருதுளா? இங்க என்ன நடக்குது? மகேஷ் மகேஷ் மிருதுலா, blood. மிருதுளா, மிருதுளா, ஐயோ. டேய் டேய் மகேஷ், இங்க பாரு, என்ன ஏது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. சரி சரி சரண். மிருதுளா, ஐயோ. மிருதுளா, என்னடி பண்ண? அண்ணி, மகேஷ், மகேஷ், எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் மகேஷ். இப்போதைக்கு சரண் முன்னாடி எதையும் காமிச்சிடாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன். இப்போ உடனே மிருதுளவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவன் என்னமோ பண்ணியிருக்கா. இப்போதைக்கு இப்போதைக்கு உங்க எமோஷனலை வெளியே கொண்டு வந்துடாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் மகேஷ். ஹலோ, பிகே ஹாஸ்பிட்டலா? ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அவசரமா வேணும். ஓகே. அட்ரஸ் நான் லொகேஷன் அனுப்புறேன். அண்ணி, அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணி நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். அண்ணி என்னால முடியல, நீ என்னமோ பண்ணிருக்கா அண்ணி. எனக்கும் தெரியுது மகேஷ், அவ அவ என்னமோ பண்ணியிருக்கா. இப்போ இப்போ மிருதுளா தான் உங்களை காப்பாத்திருக்கா. நான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமை எடுத்து சொல்றேன். இப்போதைக்கு எமோஷனலை மட்டும் வெளியே காமிச்சிடாதீங்க. என்னால என்னால சரண சரண என்னால சரண நார்மலா இருக்க முடியாது. சொன்ன புரிஞ்சுக்கோங்க மகேஷ். சரி சரிங்க அண்ணி. டேய் மிருதுலாவை தூக்கிட்டு வா, ஆம்புலன்ஸ் வந்துரு. சரிண்ணே. டாக்டர், என்னாச்சு? எதுக்கு பிளட் வாமிட் எடுக்கிறாங்க? டாக்டர், பிளட் வாமிட் எடுக்கிற அளவுக்கு என்னாச்சு டாக்டர்? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல டாக்டர். டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? ப்ளீஸ் எதையும் மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனா வெளிப்படையே சொல்லுங்க. அவங்க ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுருக்காங்க. மிருதுளா, மா ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுருக்காங்க. அந்த பாய்சனோட வீரியம் 1 hour கழிச்சு தான் காமிக்கும். அவங்க சாப்பிட்டு 1 hour ஆச்சு. இப்போதான் அது அந்த பிளட்டா வெளியே வந்திருக்கு. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்போதைக்கு போகிற வரைக்கும் உயிரை கையில் பிடிக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் என்னால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். சரண், 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 எனக்கு பயமா இருக்கு சார். ப்ளீஸ் அல்லாத, ஒன்றும் ஆகாது. என்ன? ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சொல்ல முடியும். ஆம்புலன்ஸில் வச்சு என்னால் எதையும் சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், ஓகே. என்ன எப்படி ஏமாத்திட்டேன்லடி. எந்த சூழ்நிலையும் உடைச்சிடக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன எப்படி உடைய வச்சுட்டு இல்ல. அவளை நீ மட்டும் என்னை விட்டு போன, நான் உயிரோடவே இருக்க முடியும். டேய் மகே, என்னடா ஆச்சு? இல்லடா சரண், எனக்கு பிளட்டை பார்த்தா தலை சுத்தும்ல, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, அண்ணன் இருக்க. என்ன? தோல் மேல சாஞ்சுக்கும். மிருதுலாக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா? நானும் அதுதான் நினைக்கிறேன். என்னால முடியலடா. இன்னும் எவ்வளவு பிரச்சனை நான் சமாளிக்கணும்னு தெரியல. சீ, ஒரு நிமிஷம். மகேஷ் நான் தப்பா நினைச்சிட்டேன்ல. ஆமா, இவன் ஏன் ஸ்லோ பாய்சன் குடிச்சா? இவ ஸ்லோ பாய்சன் குடிச்சதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இவ வேற யாரையோ லவ் பண்றான்ல சொன்னாங்க. அப்படி இவ யாரை லவ் பண்ணிருப்பா? ஏன் மகேஷ் கூட எப்ப பார்த்தாலும் பேசுறா? ச்சே, ஒரு நிமிஷம். நான் மகேஷை தப்பா நினைச்சு. இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே, விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதலிந்தன் கண்ணிலே, வழிமாறும் பொழுதில் உன் துணை இருப்பேன் உயிரே, விழிநீர்
வச்சு வச்சுதான் என்னை மொத்தமா கவுத்துட்டீங்க அதான் எழுந்து வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கூட பாவமா தான் பார்த்துருக்கேன் போல. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாங் தான் பாடணும்னு தோணுது. பாடட்டுமா? மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் இன்னியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சள் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண காண. உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் உங்களுக்கு தான் அது புரியல. ஆனால் விக்ரம், நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை தொலைக்க போகிறோம் அப்படின்னு தெரியும் போது தான் அது மேலே அன்பும் ஒரு அரவணைப்பு ஒரு ஈடுபாடு எல்லாமே அதிகமாகுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மேலே இருக்கிற காதல் எனக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்படி என்னை என்ன பண்ணீங்கன்னு தான் தெரியல. கருவாப்பையிலே என்னடா பார்க்குற? என்ன பார்க்குற அந்த கண்ணை நோண்டி எடுத்துருவேன். என்ன சைட் அடிக்கிறியா? ஆமாம், நேர்லேயே கிளுக்கிளுக்குன்னு நீ எப்படி சைட் அடிச்சிருவ? ஃபோட்டோவில் உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ கூட எப்படி பார்க்குறான் பாரு. ஆனாலும் இந்த பார்வை கூட ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஒரு சிலரை நம்ம லைஃப்பில் அவங்கள பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிச்சிரும். ஆனால் எனக்கு நீ ரெண்டும் கலந்த கலவை ஆயிட்டடா. என்னமோ பண்ணிட்ட. சும்மா என்னவே பார்த்துக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் பார்த்துக்கோ என்ன. அப்புறம் இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நான் போட வேண்டியது வரும். ஆளப்பாரு, ஆளும் மூஞ்சியும். ஆனாலும் நீ ஆளழகந்தான், கருப்பழகந்தான். இருந்தாலும் விளைச்சிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உன் கம்பீரத்தை காட்டிடுவியா என்ன? உடனே ஒரு பாட்டு பாடுவேன். அண்டி பெட்டி கனவா காத்து ஆள தூக்குதேன்னு பாட்டு பாடுவேன். அதில் அடி முக்கா பொம்பளையா நீ முழுசா நம்பளையான்னு கேட்பேன். நான் என்ன முக்கா பொம்பளையா? நான் உனக்கு சொல்றதுக்கு தான் கொஞ்சம் குட்டையா இருக்கேன் என்ன. மற்றபடி நான் ஒன்றும் முக்கா பொம்பளைலாம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு நீ பேர் வைப்ப. எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணு இருக்கு பத்தியா, கண்ணை உருட்டி என்னை பாப்பல. இந்த பூனை திருட்டு பூனை எப்படி பார்க்கும் அதே மாதிரி பாப்ப தெரியுமா நீ? இப்ப பார்க்கும்போது அந்த கண்ணு இருக்கு பத்தியா, கண்ணு அது கடிச்சு அப்படியே வெள்ளையாக்கணும்னு தோணும். ஆனா முடியாது, அதான் கஷ்டம். என்ன பண்ண? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். வெளியே சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல. ஆனா ஒரு நாள் அந்த கண்ணத்தை அப்படியே கடிப்பேன். ஏதாவது மென்டல் ஆயிட்டாரு, பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா? கீழே எல்லாரும் ஜாதகம் பாக்குறேன்னு உட்காந்துருக்காங்க, இவ இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்ணத்தை கடிச்சு தூப்பிடுவியா? திரும்ப அப்படி பார்க்காத. நீ பார்க்க இதுக்கு அப்படியே உனக்கு கொஞ்சம் போல இருக்கு. நீ கருப்பு அழகண்டா. நீ என்னமோ பண்ற. ஆனாலும் விக்ரம், நான் உங்களை ஃபோட்டோவில் மட்டும்தானே இப்படிலாம் கொஞ்சம் முடியும். நேரில் இந்த மாதிரிலாம் முடியாதுல்ல விக்ரம். அதனால் ஃபோட்டோலையாவது உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்த. என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. அது வந்து அது அது தூசி இருந்துச்சு ஃபோட்டோவில். அது சும்மா தட்டி விட்டு அது தெரியாமல் என் லிப்பு போய் அங்கே. என்ன எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? என்ன போட்டோ எப்போ வந்துச்சு? அது இன்னைக்கு காலையில் தான். ஓ, காலையில வந்ததுக்குள்ள தூசி நிறைய சேர்ந்துருச்சு இல்லையா? ஆமாம். நீங்கள் எதுக்கு இப்போ இப்படி நிற்கிறீங்க? தள்ளி போங்க. நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ண. ஃபோட்டோக்கு மட்டும்தான் தூசி தட்டி விட முடியும், நேர்லலாம் தூசி தட்டி விட முடியாதுன்னு. கேட்டுச்சோ? கேட்டுச்சு. அதான் நான் கொஞ்சம் கீழே போகிறேன். எல்லாரும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கீழே. நான் கீழே இருந்து தான் மேலே வரேன்.
நீ மட்டும் மேல உட்காந்து போட்டோ கூட தனியா பேசிட்டு இருக்க, யாராவது பைத்தியம் நினைச்சிட மாட்டாங்களா? அதான் தனியாக பேச வச்சிட்டிங்களே. சரி, போட்டோக்கு மட்டும்தானா? நான் வரேன், எனக்கு கீழே வேலை, அது பாய், நான் வரேன். நீ தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்த. நான் ஃபீல் பண்ணிட்டா உடனே அந்த ஃபீல் அது வந்து அது நான் போயிட்டு. விக்ரம், நான் உங்கள் அக்ரிமெண்ட் பொண்ணாட்டி மறந்துட்டீங்களோ? ஆ, நீங்க மட்டும் நான் உங்க அக்ரிமெண்ட் புருஷன் தெரியாம தான் போட்டோ கூட பேசிட்டு ரொம்ப அதிகமா தூசி தட்டி விட்டீங்களோ? மைண்ட் இட். ரொம்ப பண்ணதானே, போ. நான் குறைச்சே பண்ணிக்கிறேன், வரட்டா? சாரல் மழையாய் வந்த ஜன்னல் நுழைந்தாய், தூரல் துளியாய் என் மேல் விழுந்தாய். காற்றின் வீரலாய் வந்து தீண்ட தவித்தாய், கொஞ்சம் அழகால் கொல்ல துடித்தாய். ஒரு நொடி என்னை அணைத்தாய், நடுக்கடல் அதில் மிதந்தே, மறுநொடி இதில் பதித்தாய், வானில் நான் பறந்தேன். ஏண்டா அகவலி, நீ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வேலை தடுத்து பார்த்துருக்கீங்க? நீ மூடி குண்டம். ஐயோ, மகேஷ்க்கு கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது. அத்தைக்கிட்ட இதை சொல்லவும் முடியலையே. இதை நான் சொன்னா அதுக்கு அவங்க காரணம் கேட்பாங்க, உண்மையான ஆதாரம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன சாமி சொல்லுங்க. என் மருமக வாசுக்கும் என் பையன் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணலாம். அரேமா கட்டத்தை கணிச்சுக்கிட்டு இவன் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? ஜாதகம் பார்க்குறோன்னு சொன்னதுல இருந்தே ஒரு மாதிரி ஆள் ரொம்ப பரபரன்னு இருக்கான். அன்னைக்கு மகேஷ் கிட்ட பேசுனதுல இருந்தே ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை மகேஷோட லைஃப்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா? அண்ணி, இப்போ நிஜமாவே மகேஷ் அண்ணனுக்கும் வாசுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? ஜாதகம் போந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா மகேஷ் எப்படி இதுக்கு சம்மதம் சொன்னான்? அவங்கள சம்மதம் சொன்னா யாருமே எதுவுமே பேசல. ஜாதகம் பார்க்குறேன்னு சொன்னது கூட டாடா பை பை பாருங்கன்ட்டு அவன் போயிட்டான். எப்படி மகேஷ் எல்லா விஷயத்துலயும் கேஷுவலா இருக்கு? அப்ப மகேஷை பத்தி உனக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியாது குண்டம்மா, இவ ஒருத்தி பேசாம இருக்கு. ஜாதகம் நல்லாவே பொருந்திருக்குமா. ரெண்டு பேத்துக்கும் எல்லா பொருத்தமும் கரெக்டா இருக்கு. தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணலாம். என்ன சாமி சொல்றீங்க? நிஜமாதான் எல்லா பொருத்தமும் பொருந்திருக்கு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பொருத்து பொருந்தாது. அதனால நீங்க தாராளமா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. சாமி நிஜமாவா சொல்றீங்க? அப்ப நாங்க கல்யாணம் பண்ணிடலாம். நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சா கூட அடுத்த வாரத்துல முகூர்த்தம் வருது. அடுத்த வாரத்துல நீங்க கல்யாணத்தையுமே முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க ஜாதகம் பொருந்தாம போயிருமோன்னு நினைச்சேன். அது எப்படி அத்தை பொருந்தாம போகும்? பொருந்திதானே இருக்கணும். ஏன்னா பொருந்திருக்க ஜாதகம் அப்படி இல்லை, மாமா தேர்ந்தெடுத்திருக்க ஆளும் அப்படி இல்லை. அதனால கண்டிப்பா ஜாதகம் பொருந்தும்னு எனக்கு தெரியும் அத்தை. ஐயோ வாசு, நாளைக்கு எல்லாத்தையும் வர சொல்லு. சீக்கிரமா நல்ல நாளை குறிக்கிறோம். சீக்கிரமா ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் முடிக்கணும். அடுத்த மருமகளா நீ தான் வரணும். அதனால என்னத்த வந்துருவோம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க மருமக உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறாங்க. இவ என்ன வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ரைமிங்காவே பேசிட்டு இருக்கா? ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஆதிரா எதையும் சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். மகேஷ் எவ்வளவுதான் கேஷுவலா இருந்தாலும் அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, மகேஷுக்கு வாசுக்கும் நான் கல்யாணம் நடத்த விடவே மாட்டேன். என்ன மீறி எப்படிதான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நீ தானே வாசு வரப்போற? ஆமா மாமா, நான் தான் வரப்போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். அதான் மகேஷ பாத்தியா? இல்ல மாமா, காலையில ஏதோ பேசிட்டு போனார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கல, கண்டு. ஓகே. அப்பா அம்மா, அப்ப நல்ல நாள் குறிக்க போறீங்களா? ஆமாப்பா, குறிச்சிடலாம். இதுக்கு மேல என்ன? அம்மா, மகேஷ் கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகேஷ் எப்படி இருந்தாலும் விருப்பம் தான் சொல்லுவான். அவன் வந்ததுக்கு அப்புறமும் கேட்கலாம். அவன் எங்க வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் சரண் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு தடவை கேட்டுடலாம். கேட்டு நல்ல நாள் குறிச்சிடலாம். என்ன வாசு, என்ன ஆதிரா, எல்லாத்துக்கும் ஓகே தானே? அனிதாங்க அக்கா மேல இருக்காங்க. ஓகே அத்தை, எனக்கு விருப்பம். அப்புறம் என்ன, அடுத்த கல்யாணம் நடக்க போகுது நம்ம வீட்டுல, அவ்வளவுதான். உலகமே அழிஞ்சாலும் மகேஷ் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே மாட்டான். சொல்லவும் கூடாது. அவன் விரும்புறது மிருதுலா நீ தானே. நீ என்னடா பண்ண போறீங்க மகேஷ் வாழ்க்கையில? அவன் ஏன் இப்படி இருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. அடுத்த விட கூடாது. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நான் நடத்த விட மாட்டேன் அத்தை. மகேஷ்க்கு மிருதுலா அத்தை, இது யாருனாலையும் மாற்றவே முடியாது. நீங்க வாசுவை கொண்டு வந்தா அது என்னால ஏத்துக்க முடியாத போது மகேஷ் அல்லது முடியாது அத்தை. பாக்குறேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்குது. அடியே, நீ மட்டும் என்னை ஏமாத்து. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னால அழுகவும் முடியல, பெரிய சொல்லவும் முடியல. இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளி விட்டுட்டு
சந்தியா, ஆ என்னடா? வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபோன் பண்ணவா? இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. நீ ஒன்றும் இன்ஃபார்ம்லாம் பண்ண வேணாம். வீட்டுக்காருக்கு தெரிய வேணாம். இது தேவையில்லாத பிரச்சனை போகும். நீ பேசாம இரு. ஏய், அவ பாய்சன் குடிச்சிருக்காடி. இது வீட்டுக்கு தெரியாம எப்படி நீ வந்து பாத்துக்குவ? ஏன் நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா இது மூலமா ஒரு பிரச்சனை வரும். சொன்னா புரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு சொல்லிடலாம். இங்க பாரு சரண், நான் சொல்றதை கேளு. சும்மா சும்மா நான் எப்ப பார்த்தாலும் நான் சொல்றது கேட்காம நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கறனால இங்க நிறைய பிரச்சனை வருது சரண். இங்க பாரு, நீ எதுல வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு, அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ இத வீட்டுல சொல்ல வேணாம்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. சரண், நான் சொல்றதை கேளு. இத வீட்டுக்கு சொல்ல வேணாம். இது வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிரச்சனை வேற மாதிரி போய் முடியும். உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? எப்படி முடிஞ்சாலும் எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. உனக்கு கவலை இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது என் தங்கச்சி. அவ எதுக்காக பாய்சன் குடிச்சானே தெரியாம நம்ம இருக்கோம். அவ கண்ணு முழிச்சாதான் எதுவா இருந்தாலும் தெரியும். சொன்னா புரிஞ்சுக்கோ. என் வீட்ல நான் சொல்லி சமாளிச்சிருவேன். அங்க நீ சொல்லி சமாளிக்க மாட்டியா? டேய், இவ சொன்னா கேட்க மாட்டா. இப்ப நீ என்ன சொல்ற? நான் வீட்டுல சொல்லலாங்கிற. இது சொல்லலைன்னா பின்னாடி தெரிய வரும்போது தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ என்ன சொல்ற? டேய், இது வீட்டுக்கு தெரிய வேணாண்டா. ஸ்லோ பாய்சன் தானடா, அது ஒன்றும் ஆயிருக்காது. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்கடா. டேய், நீ என்னடா அவள மாதிரியே இருக்க? ஏன்னா ஒரு பிரச்சனையை பெருசாக்காம நம்ம சாட்டா முடிச்சுக்கலாம் நான் நினைக்கும் போது இப்படித்தான் ரெண்டு பேருமே பேசுவீங்களா? நீ எவ்வளவு இந்த விதத்துல ஒன்னாதாங்க இருக்கீங்க. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஓகேவா? இந்த இடத்துலயும் இந்த விஷயத்துலயும் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமைய நம்ம கைப்பிடிக்கல, எல்லாமே நம்ம கைவிட்டு போயிரும்டா. இங்க பாரு, இந்த பொறுமை வெங்காயம் இதை பத்தி எனக்கு தேவையில்ல. சும்மாவே நம்ம வீட்டுல பிரச்சனையே இல்ல பாரு. ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை போயிட்டு தானடா இருக்கு. இங்க பாரு சரண், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அது ஸ்மூத்தாவும் முடிஞ்சுது. என்ன இது எப்படி முடியணும், இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். நீ பேசாம இரு. சுகார், என்னடா சுத்த நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க? ஓ, இது வீட்டுக்கு தெரியப்படுத்துறேனாதான் தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட அங்க நின்று பேசுற? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதை முதல் நீ சொல்லு. அது இங்க பாரு, நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்ட. ஏன்னா உனக்கு பொய் சொல்லவே தெரியாது. ஃபர்ஸ்ட் என்கிட்ட மறைக்காம சொல்லு. இப்ப எதுக்கு அவளை பார்த்துட்டு இருக்க? சொல்லு. இப்ப தெரிய வேணாம். ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்னால விட சமாளிக்க முடியாது. இப்ப தெரிஞ்சா என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் எதையுமே சொல்ல போறதில்ல. ஆனா சரண், கண்டிப்பா இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன்டா. இப்போதைக்கு என் பொண்டாட்டி உசுறு தான் எனக்கு முக்கியம். அவ உயிரை தாண்டி வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியும். சரி விடு, எதுக்கா வேணாலும் அந்த இடத்துல நின்று நீ பேசிட்டு இரு. என்ன, இந்த பிரச்சனைய நான் பெருசாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுல இன்ஃபார்ம் பண்ண போறேன். இன்னும் ஒரு வார்த்தை வீட்ல சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையாடா? ஏன்டா டென்ஷன் படுத்திட்டு இருக்க? வேறனே நான் கோவப்படுறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குதே. சரி, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலினா மட்டும் இப்போ மிருதுலாக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இதுதான் யதார்த்தம். யதார்த்தமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத சரண். எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன, அவசரப்பட்டு கத்துறது முதல்ல நிறுத்து. சரண், அவங்களுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதானே? அது தெரியறதுக்கு ஒரு நாள் வரும். என்ன, அப்போ உனக்கு அது தெரியும். அது வரைக்கும் அதை பற்றி என்கிட்ட கேட்காது. என்ன இப்படி சொல்றான்? அப்போ அவனுக்கும் மிருதுலாக்குள்ள சம்பந்தம்? அப்போ அன்னைக்கு மிருதுலா மகேஷ புருஷன் சொன்னது? ஐயோ கடவுளே! எல்லாருமே நீ எல்லா சைடும் குழப்பி விட்டு வேடிக்கை தான் பாக்குறீங்க. கடவுளே, நான் முட்டாள இருக்கனா? என்னை ஏமாத்துறாங்களா? இல்ல நான் எல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருக்கனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மிருதுலா, எனக்கு ஒண்ணு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. உசுரே உசுரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபோ வீழாதா,
இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவன் என்னமோ உனக்கு அது தெரியும் போது தெரியட்டுங்கிறான். இவன் என்னமோ அவன் பேச வரும்போதெல்லாம் தடுக்கிறான். அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவன் மிருதுலா கிட்ட சண்டை போடணும்? மிருதுலா என்னமோ சம்பந்தமே இல்லாம மகேஷ புருஷனுங்கிறா. மொத்தத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்னை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இவங்க எல்லாரும் தெளிவா இருந்துகிட்டு என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க எல்லாரும் முட்டாளா இருந்துகிட்டு என்ன தெளிவானவனா வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? God, ஒண்ணுமே புரியல. வர்ற கோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவ்வளவு மண்ணு சூடாகுது. மொத்தத்துல இதுல என்னமோ இருக்கு. எதையும் சும்மா விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன்.